நரகத்திலிருந்து விடுதலை பெற்று ஒருவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சா இடையில ஒரு தடை இருக்குப்பா, தடையை தாண்டாம உன்னால் சொர்க்கம் போக முடியாது. என்ன தடை? குர்ஆன் சொல்கிறது. ஒரு தடை ஒன்று இருக்கு, ஒரு கணவாய் தடுத்து நிற்கிறது. அந்த கணவாயை கடக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அது என்ன கணவாய்? ஒமா அதுராக்கமல் அக்கபா. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இடையிலே உங்களை தடுத்து நிறுத்துகிற கணவாய் எது தெரியுமா? ஃபக்கு ரக்கபா. ஆனா அடிமைகளை விடுதலை செய். நம்ம வாழுகிற காலத்திலே அடிமை சூழல் இல்லை. அடிமைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் உனக்கு பொருளாதார வாய்ப்பு இருந்தது என்றால் அடிமையை விடுதலை செய். சொர்க்கத்திற்கு நீ செல்வதற்கு தடையாக இருக்கிற தடைகளை அது உடைத்து எறியும். அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா யதீமன் ரா மக்ரபா அவ் மிஸ்கீனன் ரா மத்ரபா. அதோட இல்ல, அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா, பட்டினி காலத்திலே ஏழைகளுக்கு உணவளித்து விடு. யதீமன் ரா மக்ரபா, நெருக்கமான அனாதைகளுக்கு. மிஸ்கீன் என்றா மத்ரபா, வறுமையில் விழல்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துரு. அப்படி கொடுத்தா தான் அந்த கடலை கிராஸ் பண்ண முடியும், தாண்டி போக முடியும் சொர்க்கத்துக்கு. இல்லாட்டி இடையில நிப்ப, தடுத்து நிற்க ஒரு பெரிய சுவர். சொல்வது யார்? சொர்க்கத்தை கட்டி எழுப்பி நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற இறைவன் சொல்லுகிறான், நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இடையில ஒரு தடை இருக்குப்பா, தடையை உடைக்கணும்னா பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. அப்ப எவ்வளவு உன்னதமான இடத்திலே மார்க்கம் உணவளித்தலை வைத்திருக்கிறதுன்னு பாருங்க. எனக்கு சாப்பாடுன்னு கேட்கிறவனுக்கு 5 ரூபா போட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை, அது பாராட்டத்தகுந்த அம்சம் இல்லை. இஸ்லாம் அதை வலியுறுத்தல, அதை அங்கீகரிக்கவே இல்லை. குறைஞ்சபட்ச பக்கத்துல ஹோட்டல் பாவா சாப்பிடுதானே. பணம் கொடுத்து செல்வது அவன் பசியை தான் நீக்கும் என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை. வேறு பல வகைகளுக்கு அவன் பயன்படுத்தலாம், நன்மைக்கு பயன்படுத்தலாம், சில நேரங்களில் தீமைக்கு கூட பயன்படுத்தலாம்.